சில பேர் படிச்சாலும் முட்டாள்தனத்தோட நடந்துப்பாங்க. அது என்னன்னு கேட்கிறீங்களா? ஒருத்தவங்களுக்கு கால் பண்றீங்க, அவங்க பிஸியா இருக்காங்க அப்டின்னா, கட் பண்ணிடுங்க. அவங்க பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அப்டின்னு. கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்போம். வெயிட்டிங் கால் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுத்தமா அன்எஜுகேட்டட் பெர்சன். ஏதாவது உயிர் போற காரியமா, தல போற ஒரு சீரியஸான ஒரு விஷயமா ஃபோன் பண்ணுங்க. வேற வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுங்க. மெசேஜ் போடுங்க. அதெல்லாம் பண்ணலாம். நார்மலா ஒண்ணு கேஷுவலா பேசுறதுக்கு வெயிட்டிங் கால்ல இருந்தா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சத்தியமா உங்க ஃபோன் ஹிஸ்டரில இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. இன்னொன்னு, சில பேர் ஃபோன் பண்ணா மணிக்கணக்கா பேசணும்னு நெனைப்பாங்க. அது லவ்வாவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் இருக்கலாம். இல்ல நார்மலா திடீர்னு பார்த்து பேசினவங்களாவும் இருக்கலாம். மணிக்கணக்கா பேசுவாங்க. அவங்களுக்கு வீட்ல வேல வெட்டி இருக்காது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், ஆவாம இருக்கலாம். ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், நெறைய இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாரியே இருப்பாங்கன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல லைஃப்ல நம்மள புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும் நம்மகிட்ட பழகுறவங்க. அதே மாரி அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மணிக்கணக்கா பேசிக்கிட்டே எப்படி இருக்க முடியும் இல்லையா? வீட்ல சமையல் இருக்கும், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, குழந்தைய பார்க்கறது, புருஷன பார்க்கணும், மாமனார், மாமியார் பார்க்கணும், கடைக்கன்னிக்கு போகணும், வீடு கூட்டணும், வாச கூட்டணும். எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம மணிக்கணக்கா நம்ம நிலைமைய சொல்லியும் நமக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, உடனே அவங்க உங்கள கால் ஹிஸ்டரில இருந்து பிளாக் பண்ணி தூக்கி எறிங்க.